ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஆந்திரா ஸ்டைல்ல பச்சை மிரப்பக்காய கறிவேப்பாக்கு சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 6 பச்சை மிளகாய நல்லா விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 6-7 பல்லு பூண்டை நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நல்லா பொடி பொடியா நறுக்குன ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா பொடி பொடியா நறுக்குன ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் சிக்கன்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அதை கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும்னா ஒரு 4-5 பச்சை மிளகாய பொடி பொடியா நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி சிக்கனை கலந்துட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறுறதுக்காக வச்சிடுவோம். 1 மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். மீடியம் ஹீட்ல வச்சு போன்லெஸ்ஸா இருந்தா ஒரு 3 நிமிஷமும், போனோட இருந்தா ஒரு 5 நிமிஷமும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் யம்மியா கருவேப்பாக்கு பச்சை மிரப்பக்காய சிக்கன் ரெடி. 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த சிக்கன் சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட் காம்பினேஷனா இருக்கும். இன்னைக்கே ட்ரை பண்ணலாமா? பாய்.